500+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸ்லயே இந்தியா இங்கிலாந்துல இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல. பர்மிங்ஹாம்ல நடக்கக்கூடிய இந்த மேட்ச்ல இந்தியா இப்படிப்பட்ட ஒரு ஸ்கோர ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அடிச்சிருக்கிறது எல்லாருடைய நெஞ்சிலையுமே அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக் இன் இந்தியா இங்க எல்லாருக்குமே எவ்வளவு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா நம்முடைய இந்தியன் டீம் 500+ அடிச்சிருச்சு. ஆப்போனன்ட்ல இருக்கக்கூடிய இங்கிலாண்ட வந்த உடனே 25 ரன்னுக்கே 3 விக்கெட் எடுத்துருச்சுன்னு சொல்லி இந்த டே 2 என்ஜாய் பண்ணி ஆஹா அடிச்சு ஆரம்பிச்சிருச்சுடா நம்முடைய நியூ எரா ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு இந்த டே 2 ஆஃப் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் சொல்லலாம். முதல் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓகே நல்ல பேட்டிங் பண்ணோம்ப்பா, 5 செஞ்சுரியை போட்டோம். பட் என்னதான் இருந்தாலும் இந்த லோவர் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ்ன்றது இருக்குது. பவுலிங்ல விக்கெட் எடுக்க முடியலையே அப்படின்லாம் வருத்தப்பட்டோம். அது எல்லாத்துலயுமே பாதி பிரச்சனைகளை இந்த டே 2 சால்வ் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஒரு விதத்துல லோவர் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆஃப்கோர்ஸ் இது ஒரு பிளாட் பிட்ச் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அடியை போட்டிருக்கோமே நம்ம. ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்முடைய பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 25 ரனுக்கு ஒரு 3 விக்கெட் இந்த மாதிரி ஒரு பிளாட் பிட்ச்ல அவங்க டீசிங் லைன்ல போட்டு அவங்களை வெறுப்பேற்றி அவுட் ஆகினதுங்கிறது இன்னும் சூப்பரான விஷயமா நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல முக்கியமான விஷயம் நம்மளுடைய பிக் டாடி 100 போட்டிருக்கிற சுப்மன் கில் டபுள் செஞ்சுரி கிட்டத்தட்ட 300 ரன்னையே போட்டாரு சுப்மன் கில். சுப்மன் கில்ல பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல கண்டிப்பா நிறைய பேச போறோம். என்னென்ன ஸ்டாட்ஸ் எல்லாம் அவர் பிரேக் பண்ணிருக்காரு, எந்தெந்த விஷயங்கள்ல சுப்மன் கில் ஆக்சுவலா இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா இந்தியாவுக்கு ஆல்ரெடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நியூ எரா ஆஃப் கிரிக்கெட்டை இந்த நியூ பிராண்டை அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்ற நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா யாருமே நிறைய பேர் கவனிக்காத விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். சோ அதை நம்ம தனியா பேசுவோம் நெக்ஸ்ட் வீடியோல. பட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்னென்ன மேஜரா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரவீந்திர ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தருடைய அந்த லோவர் மிடில் ஆர்டர்ல இந்த பேட்டிங் ரொம்ப சூப்பரான ஒரு அடிஷனா இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இந்தியாவுடைய பவுலிங் அந்த 3 விக்கெட் நான் சொன்ன மாதிரி அதுல என்னன்னா இந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு என்ன அவசரத்துலதான் வருவானுங்கன்னே தெரியல எனக்கு. வேகமா அந்த நம்ம ஆளுங்க சரி ரைட்டு பால் ரொம்ப பிச்சு பிளாட் ஆக்குறதுனால போக மாட்டேங்குது. நேரா போய்க்கிருக்கு. பட் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவன் எப்படியும் டிரைவ் பண்ணணும்னு பார்ப்பான். ஒன்னு ஸ்ட்ரைட் டிரைவ் இல்ல அப்படின்னா கவர்ஸ்ல எப்படியும் அடிக்கணும் பார்ப்பான்னு சொல்லி அடிக்கிற மாதிரியே போடுறது. அதாவது இந்த 7th ஸ்டம்ப் 8th ஸ்டம்ப்ல போட்டு அவன் வெல் ஆஃப் பண்ற மாதிரிலாம் போடுறது இல்ல. கரெக்டா 4வது ஸ்டம்ப் 4.5 ஸ்டம்ப்ல போடுற மாதிரியே லென்த்ல போட்டுருந்தாங்க. அவங்களும் அழகா பிச்சா பிளாட்டா இருக்கே அடிப்போம் அப்படின்னு சொல்லி 2 விக்கெட் பின்னாடி ஸ்லிப்ல கேட்சா சூப்பரா எடுத்த உடனே போச்சு. இதுல பேக் டு பேக் ஆகாஷ் தீப் எடுத்த அந்த 2 விக்கெட்டுமே சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சோ இந்த கேட்சஸ பொறுத்த வரைக்கும் கொடுத்தது இங்கிலாந்துடைய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம்னு சொல்லலாம். இந்தியாவுடைய பிரில்லியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்தியா அந்த டீசிங் லைன் இவன் அடிப்பான்னு தெரிஞ்சு போடுறாங்க. அவங்க என்னங்க இது வந்துமா ஒரு 10 ஓவர புடிச்சோமா, ஓவருக்கு 7 ரன் அடிச்சோமான்னு இவங்க ஏதோ ஓடிஐயா T20 என்ன ஆட பிளான் பண்றாங்கன்னு தெரியல. கேட்டா பேஸ் பால். சரி ரைட் ஓகே. அது பேஸ் பாலாவே இருக்கட்டும். நீங்க சூப்பரா தான் அதை ஆடுறீங்க. உங்க இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்க்கு அது செம்மையா சூட் ஆகுது. பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பிரெண்டன் மெக்கலம் சேர்ந்து அந்த காம்பினேஷன் நீங்க வெறித்தனமா அதை பண்றீங்க. 21 மேட்ச்ல 17 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. எல்லாம் ரைட்டுங்க. உங்க பேஸ் பால் ஒத்துக்கிறேன். பட் ஆனா நான் என்ன சொல்றேன், அவங்க ரொம்ப ஹார்ட். they went after the ball very hard. டக்குன்னு பேட் சரக்குன்னு இறக்குறானுங்க. வர பால் ஸ்பீடுக்கு வச்சு வாங்குறாங்களாமா அவங்க. போற போக்கு அது பாட்டுக்கு எட்ஜ் ஆகி கேட்ச் ஆகி போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த சில விஷயங்கள்ல இங்கிலாந்து சரியா பாடுபடுத்தினாங்க. பட் அதான் அந்த 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் அன்புரோக்கனா இருக்குது டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும். அந்த 77 ரன் வரைக்கும் அவங்களை கொண்டு வந்த அந்த பார்ட்னர்ஷிப். ஸோ ஆல்ரெடி ஹாஃப் செஞ்சுரியை போட்டுருச்சு அந்த பார்ட்னர்ஷிப். நல்லா தான் போய்க்கு இருக்குது இப்போ வரைக்கும். அது கொஞ்சம் பயங்கரமான பார்ட்னர்ஷிப் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து எப்ப எந்த நேரத்துல மேட்சுக்குள்ள வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஜோ ரூட், ஹாரி ப்ரூக்னு 2 பேரும் இப்போ ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. அதுவும் ஹாரி ப்ரூக் 56 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல ஆடிட்டு இருக்காரு. 4 4 போட்டாரு, ஒரு 6 போட்டாரு. இவங்க கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் தான். டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். 2 பேரையுமே நம்ம கண்டிப்பா அப்படி முடிச்சே ஆகணும் முதல் செஷன்ல உள்ள போன உடனே. சோ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிருவோம். ரைட். இப்போ ஸ்பின் எந்த அளவுக்கு நமக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம டே 3ல தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் ரவீந்திர ஜடேஜா அவர்களை பொறுத்த வரைக்கும், வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது, இந்த ரஃப் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இந்த இடத்துல கிடைக்கும். திடீர்னு ஒரு ஆட் டர்ன் எங்கேயாவது உங்களுக்கு மாட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க கமெண்டேட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே. அது நம்ம என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அந்த டே 2 பொறுத்த வரைக்கும் த பிக் ஹீரோ யாருன்னா சுப்மன் கில் தான்.
வெறித்தனமான அடி, டபுள் செஞ்சுரிய தாண்டி 250 தாண்டி 300 கிட்ட போற அளவுக்கு அடிச்சது. அவருடைய அந்த அந்த காம்னஸ், அந்த ஒரு கூலா ஆடுற ஆட்டிட்யூட், மென்டாலிட்டி அது 2மே வந்து வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்டார்ட்ட குடுத்திருக்காரு இந்த இந்தியன் புது டீமுக்கு ஒரு புது கேப்டன்சில. நல்ல ஒரு ஒரு ஸ்டார்ட்டா தான் இது இருந்திருக்குது. பட் எந்த அளவுக்கு இது இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா அவர் யோசிக்கிறாருன்ற நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் தனியா நம்ம ஒரு வீடியோல பார்க்க போறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களது பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.